வாசக தோழமைகளுக்கு வணக்கம். ஷேப்பியன்ஸ் மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம். யுவால் நோவா ஹராரி அவர்களுடையது. தமிழில் நாகலட்சுமி சண்முகம். பகுதி 3. மனித குல ஒருங்கிணைப்பு. தி யூனிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் கைண்ட். பாகம் 9. வரலாற்று அம்பு. த ஏர் ஆஃப் ஹிஸ்டரி. வேளாண் புரட்சிக்கு பிறகு மனித சமுதாயங்கள் மேன்மேலும் அதிக சிக்கலானவையாக வளர்ந்தன. அதே நேரம் சமூக ஒழுங்கை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த கற்பனையான கதைகளும் மேன்மேலும் விரிவடைந்தன. இந்த கட்டுக்கதைகளும் புனைக்கதைகளும் குறிப்பிட்ட விதத்தில் சிந்திக்கவும், குறிப்பிட்ட தரங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளவும், குறிப்பிட்ட விஷயங்களை கைவசப்படுத்த விரும்பவும், குறிப்பிட்ட விதிமுறைகளை கடைபிடிக்கவும் மக்களை அவர்களுடைய பிறப்பில் இருந்தே தயார்படுத்தின. இதன் மூலம் கோடிக்கணக்கான அந்நியர்கள் சிறப்பாக ஒத்துழைப்பதற்கு ஏற்ற விதத்தில் செயற்கையான உள் உணர்வுகளை அவை அவர்களிடம் உருவாக்கின. செயற்கை உள் உணர்வுகளின் இந்த கூட்டிணைப்பு தான் கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் முதற் பாதியின் பொழுது அறிஞர்கள் இவ்வாறு கற்றுக் கொடுத்தனர். ஒவ்வொரு கலாச்சாரமும் முழுமையானது மற்றும் இணக்கமானது. ஒரு பொழுதும் மாறாமல் நீடித்து நிலைத்திருக்கின்ற ஒரு மையக்கருவை அது பெற்றுள்ளது. அந்த மையக்கருதான் அக்கலாச்சாரத்தை வரையறுக்கிறது. மேலும் ஒவ்வொரு மனித குழுவுக்கும் உலகை பற்றிய ஒரு தனிப்பட்ட கண்ணோட்டம் இருக்கிறது. அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சமூக அமைப்பும் சட்ட அமைப்பும் அரசியல் அமைப்பும் இருக்கின்றன. கோள்கள் எவ்வாறு சுமூகமாக சூரியனை சுற்றி வருகின்றனவோ அதே போல இந்த அமைப்புகளும் சுமூகமாக செயல்பட்டன. இக்கண்ணோட்டத்தின்படி அதன் போக்கில் விட்டுவிடப்பட்ட கலாச்சாரங்கள் எவ்விதமான மாற்றங்களையும் அடையவில்லை. அவை தொடர்ந்து அதே வேகத்திலும் அதே திசையிலும் போய்கொண்டிருந்தன. வெளியிலிருந்து ஏற்படுத்தப்படும் ஓர் அழுத்தத்தால் மட்டுமே அவற்றை மாற்ற முடியும். மனிதவியலாளர்களும் வரலாற்றியலாளர்களும் அரசியல்வாதிகளும் அவற்றை சமோவா கலாச்சாரம் அல்லது டாஸ்மேனிய கலாச்சாரம் என்று அழைத்தனர். சமோவா அல்லது டாஸ்மேனியாவை சேர்ந்த மக்களின் நம்பிக்கைகளும் கட்டுப்பாடுகளும் விழுமியங்களும் காலங்காலமாக எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்து வந்திருந்தது போல அவர்கள் பேசினர். இதற்கு நேர் எதிரானதுதான் உண்மை என்று இன்று கலாச்சாரத்தை பற்றி ஆய்வு செய்கின்ற அறிஞர்களில் பெரும்பாலானோர் முடிவு தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் அவற்றுக்கு உரிய தனிப்பட்ட நம்பிக்கைகளும் கட்டுப்பாடுகளும் விழுமியங்களும் இருந்தன என்றாலும் அவை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. சூழல் மாற்றங்களுக்கு செயல்விடை அளிப்பதற்காகவோ அல்லது அண்டைய கலாச்சாரங்கள் உடனான தொடர்புகளினாலோ ஒரு கலாச்சாரம் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடும். தம்முடைய உள்ளார்ந்த போக்குகளால் கூட கலாச்சாரங்கள் மாற்றங்களுக்கு உட்படுகின்றன. சூழல் ரீதியாக நிலையான ஒரு சூழல் இருக்கின்ற ஓர் இடத்தில் உள்ள முற்றிலும் தனித்து இருக்கின்ற ஒரு கலாச்சாரத்தால் கூட மாற்றத்தை தவிர்க்க முடியாது. முரண்பாடுகள் ஏதும் இல்லாத இயற்பியல் விதிகளைப் போல் அன்றி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஒழுங்குமுறையும் ஏகப்பட்ட உள்ளார்ந்த முரண்பாடுகளை கொண்டுள்ளது. இந்த முரண்பாடுகளை களைய அனைத்து கலாச்சாரங்களும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பதால் அது மாற்றத்தை தூண்டுகிறது. எடுத்துக்காட்டாக இடைக்கால ஐரோப்பாவில் கிறிஸ்தவத்திலும் வீரதீர பராக்கிரமத்திலும் மேட்டுக்குடியினர் நம்பிக்கை கொண்டிருந்தனர். மேட்டுக்குடியைச் சேர்ந்த ஒரு சராசரி நபர் தினமும் காலையில் தேவாலயத்திற்கு சென்றார். புனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி அந்த தேவாலயத்தின் பாதிரியார் ஆற்றிய உரையை கவனமாக கேட்கிறார். எல்லாமே வீணானவை. செல்வங்கள், சிற்றின்ப வேட்கை, கௌரவம் ஆகிய அனைத்தும் ஆபத்தான சபலங்களாகும். நீங்கள் அவற்றை கடந்து உயர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்ற வேண்டும். அவரைப் போல பணிவாகவே இருங்கள். வன்முறையையும் ஆடம்பரத்தையும் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் ஒரு கன்னத்தில் அறையப்பட்டால் உங்களுடைய மறு கன்னத்தை காட்டுங்கள் என்று அப்பாதிரியார்கள் கூறினர். அச்சொற்பொழிவை கேட்டுவிட்டு பணிவோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் வீடு திரும்பிய அந்த நபர் தன் வீட்டை அடைந்தவுடன் தன்னுடைய மிகச்சிறந்த பட்டாடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய எஜமானரின் கோட்டைக்கு விருந்துக்கு சென்றார். அந்த விருந்தில் தண்ணீர் போல மதுபானங்கள் வழிந்து ஓடின. ஒரு தலை சிறந்த குதிரை வீரனான லான்ஸ்லாட்டுக்கும் அவனுடைய மன்னனின் மனைவியான குவினவியருக்கும் இடையேயான கள்ளக்காதலை பற்றி இசைக்கலைஞர்கள் பாடினர். ஆபாசமான நகைச்சுவை துணுக்குகளையும் கொடூரமான போர்க்கதைகளையும் விருந்தினர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டனர். அவமானத்தோடு வாழ்வதை விட இறப்பதே மேல். யாரேனும் உன்னுடைய கௌரவத்தின் மீது கேள்வி எழுப்பினால் இரத்தத்தால் மட்டுமே அந்த அவமானத்தை துடைத்து எறிய முடியும். உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டவுடன் பயந்து ஓடுவதையும் அவர்களுடைய அழகான மகள்கள் உங்கள் காலடிகளில் நடுநடுங்கி கிடப்பதையும் பார்ப்பதை விட வாழ்வில் சிறந்த விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியுமா என்று பிரபுக்கள் முழங்கினர். இந்த முரண்பாடு ஒரு பொழுதும் முற்றிலுமாக தீர்க்கப்படவில்லை. ஐரோப்பிய மேட்டுக்குடியினரும் மத குருமார்களும் சாமானியர்களும் தங்கள் கலாச்சாரத்தை உடும்பு போல உறுதியாக பற்றி கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய கலாச்சாரம் மாறியது. அதை புரிந்து கொள்ளுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி
சிலுவை போர்களில் முடிந்தது. சிலுவை போர்களில் குதிரை வீரர்களால் தங்களுடைய வீரத்தையும் தங்களுடைய மதம் குறித்து தாங்கள் கொண்டிருந்த அர்ப்பணிப்பையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்த முடிந்தது. முன்பு குறிப்பிடப்பட்ட அதே முரண்பாடுதான் தேவாலயத்தின் புனித வீரர்கள் என்று அழைக்கப்படும் டெம்ப்ளர்கள், ஹாஸ்பிட்டல்கள் என்று அழைக்கப்படும் மால்டா வீரர்கள் ஆகிய இராணுவ பிரிவுகளை உருவாக்கியது. இவர்கள் கிறிஸ்தவ கோட்பாடுகளையும் வீரதீர கோட்பாடுகளையும் இன்னும் அதிக இறுக்கமாக பிணைக்க முயற்சித்தனர். அதே முரண்பாடுதான் இடைக்கால கலை மற்றும் இலக்கியத்தின் பெரும் பகுதிக்கு காரணமாக இருந்தது. அரசர் ஆர்த்தரும் கிறிஸ்தவின் புனித கோப்பையும் பற்றிய கதைகள் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். ஒரு நல்ல குதிரை வீரனால் ஒரு நல்ல கிறிஸ்தவனாகவும் இருக்க முடியும். அவன் அப்படித்தான் இருப்பான் என்பதையும், நல்ல கிறிஸ்தவர்கள்தான் சிறந்த குதிரை வீரர்களாக ஆகின்றனர் என்பதையும் நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சி தானே ஹாம்லாட் கோட்டை. நவீன அரசியல் அமைப்பு இதற்கான இன்னொரு எடுத்துக்காட்டு ஆகும். பிரெஞ்சு புரட்சி நடந்ததில் இருந்து உலகம் நெடுகிலும் உள்ள மக்கள் சமத்துவமும் தனிநபர் சுதந்திரமும் அடிப்படை விழுமியங்கள் என்று மெல்ல மெல்ல கருத தொடங்கியுள்ளனர். ஆனால் இவ்விரு விழுமியங்களும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு உள்ளன. வசதியாக வாழ்கின்றவர்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாகத்தான் சமத்துவத்தை நிலைப்படுத்த முடியும். தனக்கு விருப்பமானதை செய்வதற்கான சுதந்திரம் ஒவ்வொரு தனிநபருக்கும் இருப்பதற்கு உத்தரவாதம் அளிப்பது சமத்துவத்தை ஏமாற்றுகிறது. பிரெஞ்சு புரட்சி தொடங்கிய 1789 ஆண்டிற்கு பிந்தைய ஒட்டுமொத்த உலக அரசியல் வரலாறு இந்த முரண்பாட்டிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பல தொடர்ச்சியான முயற்சிகள் என்பவையாக பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய தாராளமய ஆட்சிகள் தனிநபர் சுதந்திரத்திற்கு முன்னுரிமை கொடுத்தன என்பதை ஆங்கில நாவல் ஆசிரியரான சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதிய நாவல்களில் ஒன்றை படித்துள்ள எவர் ஒருவரும் அறிவார். வாங்கிய கடன்களை திருப்பிக் கொடுக்க முடியாத ஏழை குடும்பங்களை சிறையில் அடைக்க வேண்டியிருந்தாலும் சரி, ஆதரவற்ற அனாதை குழந்தைகளுக்கு சில்லறை திருட்டுகளில் ஈடுபடுவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லாமல் போனாலும் சரி, அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அந்த அளவுக்கு தனிநபர் சுதந்திரம் அவர்களுக்கு முக்கியமானதாக இருந்தது. அதே போல கம்யூனிஸ்டின் சமத்துவ கோட்பாடு ஆனது மக்களுடைய அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் கட்டுப்படுத்த முயற்சித்த கொடூரமான சர்வாதிகார ஆட்சிகளை உருவாக்கியதை ரஷ்ய நாவல் ஆசிரியரான அலெக்சாண்டர் ஜோல்ஜெனிட்சின் எழுதிய ஏதேனும் ஒரு நாவலை படித்திருப்பவர்கள் நன்றாக அறிவர். நவீன அமெரிக்க அரசியலும் இந்த முரண்பாட்டை சுற்றிதான் அமைந்துள்ளது. ஏழைகள், முதியவர்கள், உடல் ரீதியாகவோ அல்லது உள ரீதியாகவோ பலவீனமாக இருக்கின்றவர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்கான வரிகளை அதிகரிக்க வேண்டியிருந்தாலும் கூட ஒரு பாரபட்சமற்ற நியாயமான சமுதாயம் வேண்டும் என்று ஜனநாயக கட்சியினர் விரும்புகின்றனர். ஆனால் தங்கள் பணத்தை தங்கள் விருப்பம் போல செலவிடுவதற்கு தனிநபர்களுக்கு இருக்கின்ற சுதந்திரத்தை அது மீறுகிறது. நான் என் குழந்தைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க விரும்பும் பொழுது மருத்துவ காப்பீட்டை நான் வாங்க வேண்டும் என்று அரசாங்கம் ஏன் என்னை கட்டாயப்படுத்த வேண்டும்? மறுபுறம் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையேயான வருவாய் இடைவெளி மேன்மேலும் அதிகரிக்கும் என்றாலும் மருத்துவ காப்பீடுகளை வாங்குவது பல அமெரிக்கர்களுக்கு கட்டுப்படியாகாமல் போகும் என்றாலும் தனிநபர் சுதந்திரத்தை உச்சபட்சமாக அதிகரிக்க வேண்டும் என்று குடியரசுக் கட்சியினர் விரும்புகின்றனர். எப்படி இடைக்கால கலாச்சாரத்தால் கிறிஸ்தவ மதத்திற்கும் வீரதீர பராக்கிரமத்திற்கும் இடையே ஓர் இணக்கத்தை உருவாக்க முடியாமல் போனதோ, அதே போல நவீன உலகத்தால் சுதந்திரத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையே ஓர் இணக்கத்தை உருவாக்க முடியாமல் போயுள்ளது. ஆனால் இது ஒரு குறைபாடு அல்ல. இப்படிப்பட்ட முரண்பாடுகள் ஒவ்வொரு மனித கலாச்சாரத்தின் பிரிக்கப்பட முடியாத ஓர் அங்கம்தான். உண்மையில் அவைதாம் கலாச்சாரங்களை இயக்குகின்றன. நம்முடைய இனங்களின் படைப்பு ஆற்றலுக்கும் செயல் ஊக்கத்திற்கும் அவைதான் காரணம். முரண்பட்ட இரண்டு கரங்கள் சேர்ந்து இசைக்கப்படும் பொழுது அது எப்படி ஓர் இசையை முடுக்கி முன்னெடுத்து செல்கிறதோ, அதே போல நம்முடைய எண்ணங்களிலும் கொள்கைகளிலும் விழுமியங்களிலும் உள்ள முரண்பாடுகள் ஆழமாக சிந்திக்கவும் மறுமதிப்பீடு செய்யவும் விமர்சிக்கவும் நம்மை கட்டாயப்படுத்துகின்றன. முரணற்ற நிலை என்பது மந்தமான மனங்களின் விளையாட்டு மைதானமாகும். அழுத்தங்கள், முரண்பாடுகள், தீர்க்கப்பட முடியாத இருதலை கொள்ளி எறும்பு சூழல்கள் ஆகியவை கலாச்சாரங்களுக்கு சுவை கூட்டுகின்றன என்றால், எந்த ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தையும் சேர்ந்த ஒரு மனிதனிடம் முரண்பட்ட நம்பிக்கைகள் இருந்தாகத்தான் வேண்டும். இணக்கமற்ற விழுமியங்கள் அவனை அலக்களிக்கத்தான் செய்யும். எந்த ஒரு கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் முரண்பாடுகள் அதன் ஓர் இன்றியமையாத அம்சமாக இருக்கின்றன. அதற்கு ஒரு பெயர் கூட சூட்டப்பட்டுள்ளது, அறிவு ரீதியான முரண்பாடு. பல சமயங்களில் அது மனித மனத்தின் தோல்வியாகவும் கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது ஓர் இன்றியமையாத சொத்தாகும். முரண்பட்ட நம்பிக்கைகளையும் விழுமியங்களையும் கொண்டிருப்பதற்கான திறன் மக்களுக்கு இல்லாமல் போயிருந்தால் எந்த ஒரு மனித கலாச்சாரத்தையும் நிறுவுவதும் பராமரிப்பதும் சாத்தியமற்றதாக ஆகியிருக்கும். தங்கள் தெருவில் இருக்கின்ற மசூதிக்கு தினமும் தொழுகைக்கு செல்லுகின்ற இஸ்லாமியர்களை புரிந்து கொள்ள ஒரு கிறிஸ்தவன் உண்மையிலேயே விரும்பினால்
குறிப்பிட்ட தூய்மையான விழுமியங்கள் ஒவ்வொரு இஸ்லாமியரிடமும் இருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்க கூடாது. மாறாக இஸ்லாமிய கலாச்சாரத்தின் முரண்பாடுகளை பற்றி அவன் அவர்களிடம் கேட்டு அறிய வேண்டும். விதிமுறைகளும் தரங்களும் எங்கெல்லாம் ஒன்றோடு ஒன்று மல்லுக்கு நிற்கின்றனவோ அவற்றை பற்றி அவன் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். உளவு செயற்கைக்கோள். மனித கலாச்சாரங்கள் நிரந்தரமாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த மாற்றம் முற்றிலும் தற்செயலானதா அல்லது இதற்கு ஏதேனும் ஓர் ஒட்டுமொத்த போக்கு இருக்கிறதா? இக்கேள்வியை வேறு விதமாக இப்படி கேட்கலாம். வரலாற்றுக்கு ஒரு திசை இருக்கிறதா? ஆமாம் என்பதுதான் அதற்கான விடை. கடந்த 1000 ஆண்டுகளின் ஊடாக பல சிறிய மற்றும் எளிய கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய கலாச்சாரங்களாக மாறியுள்ளன. இதனால் உலகில் வெகு சில பிரம்மாண்டமான கலாச்சாரங்களே இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் மிக பெரியதாகவும் அதிக சிக்கலானதாகவும் இருக்கிறது. இந்த மேலோட்டமான விவரிப்பு பெரிய அளவில் இயங்குவதற்கு மட்டுமே பொருந்தும். சிறிய அளவில் பார்க்கும் பொழுது பல்வேறு கலாச்சாரங்கள் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கலாச்சாரமாக ஆகும். அதே நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கலாச்சாரம் சுக்கு நூறாக உடைகிறது. மங்கோலிய பேரரசு மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து ஆசியாவின் பெரும் பகுதியையும் ஐரோப்பாவின் சில பகுதிகளையும் கூட கைப்பற்றியது. ஆனால் பின்னாளில் அது சுக்கு சுக்காக உடைந்து சிதறியது. கிறிஸ்தவ மதம் லட்சக்கணக்கான மக்களை தன்னுடைய உறுப்பினர்களாக மதமாற்றம் செய்த அதே நேரத்தில் அது எண்ணற்ற உட்பிரிவுகளாக உடைந்தது. மேற்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஐரோப்பா நெடுகிலும் லத்தீன் மொழி பரவியது. பிறகு அது பல உள்ளூர் வட்டார வழக்குகளாக உடைந்தது. இறுதியில் அந்த வட்டார வழக்குகள் ஒவ்வொன்றும் ஒரு தேசிய மொழியாக மாறிற்று. ஆனால் இப்பிரிவினைகள் தற்காலிகமான புரட்டி போடுதல்களே ஆகும். அவை மீண்டும் ஐக்கியத்தை நோக்கி நடைபோடுவது தடுக்கப்பட முடியாததாக இருந்தது. வரலாற்றின் போக்கை அறிந்து கொள்வது என்பது உண்மையிலேயே கண்ணோட்டத்தை பற்றிய ஒரு கேள்வியாகும். பல 10 ஆண்டுகள் அல்லது நூற்றாண்டுகளின் அடிப்படையில் வளர்ச்சிகளை ஆய்வு செய்கின்ற ஒரு விசாலமான கண்ணோட்டத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது வரலாறானது ஒற்றுமை என்னும் திசையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறதா அல்லது வேற்றுமை என்னும் திசையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறதா என்பதை கூறுவது கடினமானதாக இருக்கிறது. ஆனாலும் நீண்ட கால செயல்முறைகளை புரிந்து கொள்வதற்கு மேலோட்டமான கண்ணோட்டம் கிட்டப்பார்வை குறைபாட்டுடன் கூடிய ஒரு குறுகிய கால கண்ணோட்டம் என்றுதான் கூற வேண்டும். பிரபஞ்சத்தில் உள்ள ஓர் உளவு செயற்கைக்கோளின் கண்ணோட்டத்தை நாம் ஸ்வீகரிப்பது நமக்கு அதிக பலனளிக்கும். அது நூற்றாண்டுகளை ஆய்வு செய்வதற்கு பதிலாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை அலசுகிறது. அப்படிப்பட்ட ஓர் கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது வரலாறு தொடர்ந்து ஒற்றுமையை நோக்கித்தான் விடாப்பிடியாக போய்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும். கிறிஸ்தவ மதத்தின் பிளவும் மங்கோலிய பேரரசின் வீழ்ச்சியும் வரலாற்று நெடுஞ்சாலையில் உள்ள வேகத்தடைகளே. பூமியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தனித்தனியான மனித உலகங்கள் எத்தனை இருந்தன என்பதை கணக்கிடுவது வரலாற்றின் பொதுவான போக்கை மெச்சுவதற்கான சிறந்த வழி. இன்று ஒருங்கிணைந்த ஒன்றாகவே பூமியை நாம் பார்க்கிறோம். ஆனால் வரலாற்றின் பெரும் பகுதியின் பொழுது பூமி உண்மையில் தனித்தனியான மனித உலகங்களை கொண்ட ஒரு பெரிய விண்மீன் மண்டலமாக இருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு தெற்கில் அமைந்த ஒரு நடுத்தர அளவு கொண்ட தீவான டாஸ்மேனியாவை எடுத்துக்கொள்வோம். கிமு 10,000 ஆண்டை ஒட்டி பனியுகத்தின் முடிவு உலகின் கடல் மட்டத்தை அதிகரிக்க செய்த பொழுது அத்தீவு ஆஸ்திரேலியாவில் இருந்து துண்டிக்கப்பட்டது. ஒரு சில ஆயிரம் வேட்டையாடிகள் தான் அத்தீவில் தனியாக விடப்பட்டனர். 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் அங்கு வரும் வரை வேறு எந்த மனிதர்களுடனும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கவில்லை. சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு டாஸ்மேனியர்கள் அங்கு இருந்தனர் என்பது யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. அதே போல உலகியல் மற்றவர்கள் இருந்தனர் என்பது டாஸ்மேனியர்களுக்கும் தெரியாது. அவர்களுக்கு இடையேயும் போர்களும் அரசியல் போராட்டங்களும் சமூக மாற்றங்களும் கலாச்சார வளர்ச்சிகளும் நிகழ்ந்தன. ஆனால் சீன பேரரசர்களுக்கோ அல்லது மெசபடோமிய ஆட்சியாளர்களுக்கோ டாஸ்மேனியா என்ற தீவு எங்கு இருந்தது என்று தெரிந்திருக்கவில்லை. அத்தீவு இவ்வுலகில் இருந்திருந்தாலும் சரி அல்லது ஜூபிட்டரின் நிலவுகளில் ஒன்றில் இருந்திருந்தாலும் சரி, அவர்களை பொறுத்தவரை இரண்டும் ஒன்றுதான். டாஸ்மேனியர்கள் தங்களுடைய ஒரு சொந்த உலகில் வலம் வந்து கொண்டிருந்தனர். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கூட தம்முடைய வரலாறுகளின் பெரும் பகுதியை தனித்தனி உலகங்களாகவே கழித்திருக்கின்றன. கிபி 378ஆம் ஆண்டில் யாட்ரியோனோப்பில் என்ற இடத்தின் அருகே நடைபெற்ற போரில் கோத் போராளிகள் ரோமானிய பேரரசர் வேலன்ஸை தோற்கடித்து அவரை கொன்றனர். அதே ஆண்டில் டிகால் நகரை ஆண்ட அரசன் சக்தோக் இச்சாகி தியோடி ஹூவான் நகரின் படையால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். டிகால் ஒரு முக்கியமான மாயன் நகரமாக இருந்தது. தியோடி ஹுவாகான் அன்றைய காலகட்டத்தில் அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரமாக இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் வசித்தனர். அன்றைய ரோம் நகரின் மக்கள் தொகையும் அதே அளவுதான் இருந்தது. ரோம் நகரின் வீழ்ச்சிக்கும் தியாடி ஹுவாகான் நகரின் எழுச்சிக்கும் இடையே எந்த தொடர்பும் இருக்கவில்லை.
ரோம் நகரம் செவ்வாய் கிரகத்திலும் தியோட்டிஹுவான்கான் சுக்கிரனிலும் இருந்திருந்தால் அவை இரண்டும் எப்படி தொடர்பற்று இருந்திருக்குமோ அவை அப்படி இருந்தன. எத்தனை வெவ்வேறு மனித உலகங்கள் புவியில் ஒரே நேரத்தில் நிலை கொண்டிருந்தன! கிமு 10,000 ஆண்டை ஒட்டிய நம்முடைய பூமியில் ஆயிரக்கணக்கான மனித உலகங்கள் இருந்தன. கிமு 2000 ஆண்டை ஒட்டி அவற்றின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து நூற்றுக்கணக்கானவை மட்டுமே இருந்தன. அதிகபட்சமாக ஒரு சில ஆயிரம் மனித உலகங்கள் இருந்திருக்கக்கூடும். கிபி 1450ஆம் ஆண்டு வாக்கில் அவற்றின் எண்ணிக்கை மேலும் அதிகமாக குறைந்தது. அதே நேரத்தில் ஐரோப்பிய கடற்பயண காலகட்டத்திற்கு சற்று முன்பாக டாஸ்மேனியா போன்ற குட்டி உலகங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் பூமியில் இருக்கத்தான் செய்தன. ஆனால் 90% மனிதர்கள் ஒரே ஒரு பெரிய உலகில் தான் வாழ்ந்தனர். ஆப்பிரிக்கா, ஆசியா என்ற உலகம்தான் அது. ஆசியாவின் பெரும் பகுதியும், ஐரோப்பாவின் பெரும் பகுதியும், ஆப்பிரிக்காவின் பெரும் பகுதியும், சஹாரா பாலைவனத்திற்கு தெற்கே பல பெரிய பகுதிகள் உட்பட அனைத்தும் குறிப்பிடத்தக்க கலாச்சார தொடர்புகளாலும், அரசியல் தொடர்புகளாலும், பொருளாதார தொடர்புகளாலும் ஏற்கனவே இணைக்கப்பட்டிருந்தன. உலக மக்கட்தொகையில் மீதம் இருந்த 10%-இன் உலகம் 4 பகுதிகளாக வரையறுக்கப்பட்டது. மெசோ அமெரிக்க உலகம் மத்திய அமெரிக்காவின் பெரும் பகுதியையும், வட அமெரிக்க கண்டத்தின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியது இது. ஆண்டியன் உலகம் தென் அமெரிக்க கண்டத்தின் மேற்கு பகுதியின் பெரும் பகுதியை உள்ளடக்கியது இது. ஆஸ்திரேலிய உலகம் ஆஸ்திரேலிய கண்டத்தை உள்ளடக்கியது இது. ஒசியானிக் உலகம் ஹவாயில் இருந்து நியூசிலாந்து வரை தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலின் தீவுகளின் பெரும் பகுதியை உள்ளடக்கியது இது. அடுத்த 300 ஆண்டுகளின் ஊடாக பூதாகரமான ஆப்பிரிக்க ஆசிய உலகம் பிற உலகங்களை விழுங்கியது. 1521ஆம் ஆண்டில் ஆஸ்டெக் பேரரசை ஸ்பெயின் நாட்டினர் வெற்றி கொண்ட அதே நேரத்தில் ஆப்பிரிக்க ஆசிய உலகம் மெசோ அமெரிக்க உலகை வெற்றி கொண்டது. பெர்டினாண்ட் மெஹல்லன் தன் கப்பலில் உலகை சுற்றி வந்த அதே நேரத்தில் ஆப்பிரிக்க ஆசிய உலகம் ஒசியானிக் உலகின் ஒரு சிறு பகுதியை தன்னுடையதாக ஆக்கிக் கொண்டது. விரைவில் அது அவ்வுலகை முற்றிலுமாக ஆக்கிரமித்தும் கொண்டது. 1532இல் ஸ்பெயின் அரசு இன்கா பேரரசை தன் காலடியில் போட்டு மிதித்துக் கொன்ற அதே ஆண்டில் ஆண்டியன் உலகம் நிலை குலைந்து சரிந்தது. 1606இல் முதல் ஐரோப்பியர் ஆஸ்திரேலிய கண்டத்தில் கால் வைத்தனர். பின்னர் 1788இல் அங்கு ஆங்கில காலனித்துவம் தொடங்கிய பொழுது அந்த தூய்மையான உலகம் ஒரு முடிவுக்கு வந்தது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலேயர் முதலாக டாஸ்மேனியாவில் குடியேறினர். இதன் மூலம் எஞ்சியிருந்த அந்த கடைசி சுதந்திர மனித உலகம் ஆப்பிரிக்க ஆசிய உலகின் கட்டுப்பாட்டின் கீழேயே கொண்டு வரப்பட்டது. தான் கபலீகரம் செய்திருந்த அத்தனையையும் விழுங்குவதற்கு ஆப்பிரிக்க ஆசிய உலகிற்கு பல நூற்றாண்டுகள் தேவைப்பட்டன. ஆனால் அச்செயல்முறை மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றப்பட முடியாததாக இருந்தது. இன்று கிட்டத்தட்ட அனைத்து மனிதர்களும் ஒரே உலக அரசியல் அமைப்பு முறையை பின்பற்றுகின்றனர். ஒட்டுமொத்த புவியும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்படுகின்ற நாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஒரே ஒரு பொருளாதார அமைப்பு முறையே கடைபிடிக்கின்றனர். முதலாளித்துவ சந்தைகள் உலகின் தொலைதூர மூலைகளில் இருக்கின்ற இடங்களை கூட விட்டு வைப்பது இல்லை. அவர்கள் ஒரே சட்ட அமைப்பு முறைகளை கொண்டுள்ளனர். மனித உரிமைகளும் சர்வதேச சட்டங்களும் எல்லா இடங்களிலும் செல்லுபடியாகின்றன. குறைந்தபட்சம் கோட்பாட்டு ரீதியாகவாவது அப்படித்தான் இருக்கின்றன. அவர்கள் ஒரே அறிவியல் அமைப்பு முறையை கொண்டும் உள்ளனர். அணுக்களின் கட்டமைப்பும் காசநோய்க்கான சிகிச்சையும் பற்றி ஈரானிலும், இஸ்ரேலிலும், ஆஸ்திரேலியாவிலும், அர்ஜென்டினாவிலும் உள்ள வல்லுநர்கள் ஒரே மாதிரியான கண்ணோட்டங்களைத்தான் கொண்டிருக்கின்றனர். ஆனால் உலகளாவிய கலாச்சாரம் ஒரே இயல்பை கொண்டது அல்ல. ஓர் உயிரினத்தில் உடல் எப்படி பல்வேறு உறுப்புகளையும் உயிரணுக்களையும் கொண்டுள்ளதோ அதே போல நம்முடைய ஒரே உலகளாவிய கலாச்சாரமும் நியூயார்க் பங்கு தரகர்களில் தொடங்கி ஆப்கானிய ஆடு மேய்ப்பவர்கள் வரையில் பல்வேறு வகையான வாழ்க்கை முறைகளையும் மக்களையும் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் எல்லோரும் மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளனர். எண்ணற்ற வழிகளில் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் தாக்கம் ஏற்படுத்துகின்றனர். அவர்கள் இன்னும் விவாதித்துக் கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் தான் இருக்கின்றனர் என்றாலும் அவர்கள் அதே கோட்பாடுகளை கொண்டு விவாதிக்கின்றனர். அதே ஆயுதங்களை பயன்படுத்தி சண்டையிடுகின்றனர். நாகரீகங்களுக்கு இடையேயான ஓர் உண்மையான மோதல் என்பது காது கேளாதோருக்கு இடையே நடக்கும் ஓர் உரையாடலை போன்றது. அடுத்தவர் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இன்று ஈரானும் அமெரிக்காவும் ஒருவர் மீது ஒருவர் வாள்களை வீசும் பொழுது நாடுகள் முதலாளித்துவ பொருளாதாரங்கள், சர்வதேச உரிமைகள், அணுக்கரு இயற்பியல் ஆகியவற்றின் மொழியில்தான் இருவரும் பேசுகின்றனர். மெய்யான கலாச்சாரங்கள் பற்றி நாம் இன்னும் ஏராளமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மெய்யான கலாச்சாரம் என்பது தானாக தோன்றி வளர்ந்த ஒன்று என்றும், புறவயமான தாக்கங்கள் ஏதும் இல்லாத பண்டைய உள்ளூர் பாரம்பரியங்களை கொண்ட ஒன்று என்றும் நாம் பொருள் கொள்கிறோம் என்றால், பூமியில் அப்படிப்பட்ட எந்த ஒரு மெய்யான கலாச்சாரமும் இப்போது இல்லை என்பதுதான் உண்மை. கடந்த ஒரு சில நூற்றாண்டுகளின் ஊடாக
அளப்பரிய உலகளாவிய தாக்கங்களால் அனைத்து கலாச்சாரங்களும் அடையாளம் காணப்பட முடியாத அளவுக்கு மாறிவிட்டன. இந்த உலகமயமாதலுக்கான மிக சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுகளில் ஒன்று பாரம்பரிய சமையல் முறை. ஓர் இத்தாலிய உணவகத்தில் தக்காளி சாசுடன் கூடிய ஸ்பெகட்டியை நாம் எதிர்பார்க்கிறோம். போலந்து மற்றும் அயர்லாந்து உணவகங்களில் உருளைக்கிழங்கை கொண்டு செய்யப்படுகின்ற ஏராளமான உணவு வகைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். ஓர் அர்ஜென்டினிய உணவகத்தில் நாம் தேர்ந்தெடுப்பதற்கு பல்வேறு வகையான மாட்டு இறைச்சி உணவு இருக்கிறது. ஓர் இந்திய உணவகத்தில் அதிக காரம் கொண்ட மிளகாய்கள் கிட்டத்தட்ட எல்லா வகையான உணவிலும் பயன்படுத்தப்படுகின்றன. சுவிட்சர்லாந்தின் காஃபி கடைகளில் அடர்த்தியான மற்றும் சூடான சாக்லேட் பானம் தான் அவற்றின் தனி சிறப்பாக இருக்கும். அந்த பானத்தின் மேலே கிரீமை மலை போல குவித்து வைத்து கொடுப்பார்கள். ஆனால் இந்த உணவுகள் எதுவுமே அந்நாடுகளுக்கு சொந்தமானவை அல்ல. தக்காளி, மிளகாய், கோகோ ஆகிய அனைத்தும் மெக்சிகோவில் தான் வளர்ந்துள்ளன. ஸ்பெயின் நாட்டினர் மெக்சிகோவை முற்றுகையிட்டு வெற்றி கொண்ட பொழுதுதான் அவை ஐரோப்பாவையும் ஆசியாவையும் சென்றடைந்தன. ஜூலியஸ் சீசரும் டான்டே அலிகேரியும் தக்காளியுடன் கூடிய ஸ்பெகட்டியை ஒருபொழுதும் தங்கள் முட்கரண்டிகளில் சுற்றி எடுத்து சாப்பிட்டது இல்லை. அந்த காலகட்டத்தில் முட்கரண்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க கூட இல்லை. வில்லியம் டெல் ஒருபொழுதும் சாக்லேட்டை சுவைத்தது இல்லை. புத்தர் ஒருபோதும் தன்னுடைய உணவில் மிளகாயை சேர்த்துக் கொள்ளவில்லை. 400 ஆண்டுகளுக்கு முன்புதான் உருளைக்கிழங்குகள் போலந்தையும் அயர்லாந்தையும் சென்றடைந்தன. 1492 அர்ஜென்டினாவில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே வகையான இறைச்சி துண்டம் லாமா விலங்கினுடையதுதான். செவ்விந்திய பழங்குடியினர் தங்களுடைய மூதாதையரின் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பாதுகாப்பதற்காக ஐரோப்பிய முன்னேடிகளின் வண்டிகளை துரத்தி சென்ற துணிச்சலான குதிரைக்காரர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஹாலிவுட் திரைப்படங்கள் உருவாக்கி வந்துள்ளன. ஆனால் இந்த செவ்விந்திய பழங்குடியின குதிரைக்காரர்கள் ஏதோ பண்டைய மெய்யான கலாச்சாரத்தின் பாதுகாவலர்கள் அல்லர். மாறாக 17ஆம் நூற்றாண்டு மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் வட அமெரிக்க கண்டத்தின் மேற்கு பகுதி சமவெளிகள் நெடுகிலும் பரவியிருந்த ஒரு முக்கியமான இராணுவ மற்றும் அரசியல் புரட்சியின் விளைவாக உருவானவர்கள்தான் அவர்கள். ஐரோப்பிய குதிரைகளின் வரவால் விளைந்ததுதான் அது. 1492 அமெரிக்காவில் குதிரைகள் எதுவுமே கிடையாது. 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சூ அபாச்சி கலாச்சாரத்தில் பல வசீகரமான அம்சங்கள் இருக்கின்றன. ஆனால் உலகளாவிய சக்திகளின் விளைவாக உருவான ஒரு நவீன கலாச்சாரம் அது என்பதால் அதை மெய்யான கலாச்சாரம் என்று கூறுவது பொருத்தமற்றது. இந்த படம் கிபி 1450 உலகின் நிலை. ஆப்பிரிக்க ஆசிய உலகில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களுக்கு 14வது நூற்றாண்டின் இஸ்லாமிய வழிபோக்கரான இபின் பத்துதா விஜயம் செய்தார். மொரோக்கோ நாட்டின் டேஞ்சியர் நகரத்தை சொந்த ஊராக கொண்ட அவர் திம்பக்து, ஜான்சிபார், தெற்கு ரஷ்யா, மத்திய ஆசியா, இந்தியா, சீனா, இந்தோனேஷியா ஆகிய இடங்களுக்கு பயணித்தார். நவீன காலகட்டத்தின் துவக்கத்திற்கு முன்பு ஆப்பிரிக்க ஆசியாவின் ஒருங்கிணைப்பை அவருடைய பயணங்கள் விளக்கி காட்டுகின்றன. உலகளாவிய முன்னோக்கு. நடைமுறை சார்ந்த ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது கடந்த ஒரு சில நூற்றாண்டுகளில் பேரரசுகள் வளர்ந்து வர்த்தகம் தீவிரம் அடைந்த பொழுதுதான் உலகளாவிய ஒருங்கிணைப்பு செயல்முறையின் மிக முக்கியமான கட்டம் அரங்கேறியது. ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஒசியானியா ஆகியவற்றை சேர்ந்த மக்களுக்கு இடையே மிக இறுக்கமான பிணைப்புகள் உருவாகின. எனவே மெக்சிகோவில் விளைந்த மிளகாய் வகைகள் இந்திய உணவில் இடம்பெற்றன. ஸ்பெயின் நாட்டின் கால்நடைகள் அர்ஜென்டினாவில் மேயத் தொடங்கின. ஆனால் கருத்தியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கிமு 1000 ஆண்டு வாக்கில் அதிக முக்கியமான இன்னொரு நிகழ்வு அரங்கேறியது. ஓர் உலகளாவிய ஒழுங்குமுறை என்ற யோசனை அப்பொழுதுதான் வேரூன்ற தொடங்கியது. முந்தைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகளாவிய ஒற்றுமையை நோக்கிய திசையில் வரலாறு ஏற்கனவே பொதுவாக மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒட்டுமொத்த உலகையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஓர் உலகளாவிய ஒழுங்குமுறை குறித்த யோசனை பெரும்பாலான மக்களுக்கு அப்பொழுது வரை அந்நியமானதாக இருந்தது. நாம் என்றும் அவர்கள் என்றும் மக்கள் பிரிக்கப்பட்டிருந்ததாக ஹோமோசேப்பியன் சிந்திக்க தொடங்கினர். நாம் என்பது உங்களை சுற்றிலும் இருந்த குழுவாகும். அவர்கள் என்பது மற்ற அனைவரையும் குறித்தது. உண்மையில் எந்த ஒரு சமூக விலங்கும் தான் உறுப்பினராக இருக்கின்ற இனத்தின் ஒட்டுமொத்த நன்மைகளை மனத்தில் வைத்து நடந்து கொள்வது இல்லை. எந்த ஒரு சிம்பன்சியும் சிம்பன்சி இனங்களின் நன்மையை பற்றி அக்கறை கொள்வதும் இல்லை. எந்த ஒரு நத்தையும் தன்னுடைய ஒட்டுமொத்த நத்தை சமூகத்திற்காக தன்னுடைய உணர்கொம்புகளில் ஒன்றை கூட அசைக்காது. எந்த ஒரு சிங்கக்கூட்டத்தின் ஆல்பா ஆணும் அனைத்து சிங்கங்களின் அரசனாக ஆவதற்கு ஏலம் பேசுவது இல்லை. உலகின் வேலைக்கார தேனீக்களே ஒன்றுபடுங்கள் என்ற வாசகம் தாங்கிய ஒரு பலகையை எந்த ஒரு தேன்கூட்டின் நுழைவு வாசலிலும் உங்களால் பார்க்க இயலாது. ஆனால் அறிவு புரட்சி தொடங்கியதில் இருந்து இவ்விஷயத்தில் ஹோமோசேப்பியன்ஸ் மேன்மேலும் அதிக தனித்துவமாக ஆயினர். தங்களுக்கு அளவும் அறிமுகம் இல்லாத அந்நியர்களுடன்
தினசரி அடிப்படையில் மக்கள் ஒத்துழைக்க தொடங்கினர். அந்த அந்நியர்களை அவர்கள் தங்களுடைய சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் கற்பனை செய்தனர். ஆனால் இந்த சகோதரத்துவம் உலகளாவியதாக இருக்கவில்லை. பக்கத்து பள்ளத்தாக்கில் எங்கோ அல்லது மலைத்தொடருக்கு அப்பாலோ அவர்கள் என்ற ஓர் உணர்வு நிலை கொண்டிருந்தது. முதல் ஃபாரோ மன்னனான மெனஸ் கிமு 3000 ஆண்டை ஒட்டி எகிப்தை ஒன்றுபடுத்திய பொழுது எகிப்திற்கு ஓர் எல்லை இருந்தது என்பதும் அந்த எல்லைக்கு அப்பால் காட்டு மிராண்டிகள் பதுங்கியிருந்தனர் என்பதும் எகிப்தியர்களுக்கு தெளிவாகியது. அந்த காட்டு மிராண்டிகள் தங்களுக்கு அந்நியர்கள், தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தவர்கள் என்று எகிப்தியர்கள் கருதினர். மேலும் அவர்களுக்கு தேவையான நிலமோ அல்லது வளங்களோ அந்த காட்டு மிராண்டிகளிடம் இருந்தால் மட்டுமே அந்த காட்டு மிராண்டிகள் அவர்களுக்கு சுவாரஸ்யமூட்டினர். மக்கள் உருவாக்கிய கற்பனையான ஒழுங்குமுறைகள் அனைத்தும் மனித குலத்தின் ஒரு கணிசமான பகுதியை உதாசீனப்படுத்தின. கிமு 1000 ஆண்டு வாக்கில் உலகளாவிய ஒழுங்குமுறைகளாக ஆவதற்கான ஆற்றலை பெற்றிருந்த 3 விஷயங்கள் முளைத்தன. அவற்றை பின்பற்றியவர்கள் முதன்முறையாக ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த மனித இனமும் ஒரே வகையான சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்ட ஒரே தொகுதி என்று கற்பனை செய்தனர். எல்லோருமே நாம் என்ற உணர்வு எழுவதற்கான சாத்தியத்தை அவர்கள் கண்டனர். அவர்கள் என்ற யோசனை இனியும் இருக்கவில்லை. உலகில் தோன்றிய முதல் உலகளாவிய ஒழுங்குமுறை என்பது பொருளாதாரம் தொடர்பானது. அது நிதி ஒழுங்குமுறையாகும். இரண்டாவது உலகளாவிய ஒழுங்குமுறை அரசியல் தொடர்பானது. அது ஏகாதிபத்திய ஒழுங்குமுறையாகும். மூன்றாவது உலகளாவிய ஒழுங்குமுறை மதம் தொடர்பானது. அது புத்த மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்ற உலகளாவிய மதங்களின் ஒழுங்குமுறையாகும். வணிகர்களும் ஆக்கிரமிப்பாளர்களும் தீர்க்க தரிசிகளும் தான் நாம் அவர்கள் என்ற பிரிவினையை வெற்றிகரமாக கடந்து வந்த முதல் நபர்கள் ஆவர். மனித குலம் ஒன்றுபடுவதற்கான சாத்தியத்தை அவர்கள் கண்டனர். ஒட்டுமொத்த உலகமும் ஒரு தனி பெரும் சந்தை என்றும் மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய வாடிக்கையாளர்களாக ஆவதற்கான சாத்தியம் கொண்டவர்கள் என்றும் வணிகர்கள் பார்த்தனர். எனவே எல்லோருக்கும் எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொருளாதார ஒழுங்குமுறையை நிலைப்படுத்த அவர்கள் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் ஆக்கிரமிப்பாளர்களோ ஒட்டுமொத்த உலகமும் ஒரு தனிப்பெரும் பேரரசு என்றும் அனைத்து மனிதர்களும் அதன் குடிமக்களாக ஆவதற்கான சாத்தியம் கொண்டவர்கள் என்றும் பார்த்தனர். தீர்க்கதரிசிகளின் கண்ணோட்டம் வேறு விதமாக இருந்தது. ஒட்டுமொத்த உலகமும் ஒரு தனிப்பெரும் உண்மையை கொண்டிருந்தது என்றும் அனைத்து மனிதர்களும் அந்த உண்மையை நம்புவதற்கான சாத்தியம் கொண்டவர்கள் என்றும் அவர்கள் கருதினர். எல்லோருக்கும் எல்லா இடங்களிலும் பொருந்தக்கூடிய ஓர் ஒழுங்குமுறையை நிலைப்படுத்த அவர்களும் முயற்சி செய்தனர். கடந்த 3000 ஆண்டுகளின் பொழுது அந்த உலகளாவிய முன்னோக்கை மெய்ப்படுத்த வேண்டும் என்ற ஒரு லட்சியத்துடன் மக்கள் மேன்மேலும் கடினமாக முயற்சி செய்தனர். பணமும் பேரரசுகளும் உலகளாவிய மதங்களும் எப்படி பரவின என்பதையும் இன்றைய ஒருங்கிணைக்கப்பட்ட உலகின் அடித்தளத்திற்கு அவை எப்படி வழிகோலின என்பதையும் அடுத்த 3 அத்தியாயங்களில் பார்க்கலாம். வரலாற்றிலேயே மாபெரும் ஆக்கிரமிப்பாளனாக திகழ்கின்ற ஒருவனுடைய கதையுடன் நாம் தொடங்கவிருக்கிறோம். அளப்பெரிய சகிப்புத்தன்மையும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை பொருத்திக் கொள்ளக்கூடிய திறனும் படைத்த அந்த ஆக்கிரமிப்பாளனின் பெயர் பணம். அந்த பணம் மக்களை தன்னுடைய தீவிரமான சீடர்களாக மாற்றியது. ஒரே கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத அல்லது ஒரே அரசனுக்கு கீழ்ப்படிந்து நடக்காத மனிதர்கள் கூட ஒரே பணத்தை பயன்படுத்த ஆர்வமாக உள்ளனர். அமெரிக்க கலாச்சாரத்தையும் அமெரிக்க மதத்தையும் அமெரிக்க அரசியலையும் தீவிரமாக வெறுத்த ஒசாமா பின்லாடன் கூட அமெரிக்க டாலர்களை பெரிதும் விரும்பினான். கடவுளரும் அரசர்களும் தோல்வியை தழுவிய பொழுது பணம் மட்டும் எப்படி வெற்றி பெற்றது? பாகம் 9 நிறைவுற்றது. ஷேப்பியன்ஸ், மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம். யுவால் நோவா ஹராரி. காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மிகிலா. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி.